ஜெய் வராது. சில பேருக்கு ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருக்கும். இந்த புத்திர தோஷம் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது தடைபடும், தாமதமாகும். அவ்வளோ சீக்கிரம் குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்காது. சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும், ஒன்றுக்கு 2 குழந்தை கூட இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகளால் பல கஷ்டங்கள், மன கஷ்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அவர்கள் செய்கின்ற செயல்கள் பெற்றோருக்கு மிகுந்த மன வலியை தரக்கூடியதாக இருக்கும். இதுவும் புத்திர தோஷம் தான். புத்திர தோஷம் இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும். அப்படியே குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைகளால் கஷ்டங்கள் ஏற்படும். இதை தான் புத்திர தோஷம் என்று சொல்லுவோம். இதற்கு எளிய ஒரு பரிகாரமாக வாராகி அம்மாவை பஞ்சமி நாளில் சென்று வழிபாடு செய்யணும். எப்படி வழிபாடு செய்யணும்னா, இதுபோல் அந்த செவ்வாழைப்பழம் இருக்குங்க இல்லையா, செவ்வாழைப்பழத்தை பஞ்சமி நாளில் வாராகி அம்மாவுக்கு இந்த செவ்வாழைப்பழம் வாங்கி போய் கொடுத்து நைவேத்தியமாக கொடுத்து அம்பால விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இப்படி செய்துட்டு வரும்பொழுது உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற புத்திர தோஷம் என்பது விலகும், பிள்ளைகளால் ஏற்படுகின்ற கஷ்டங்களும் நீங்கும். பஞ்சமி நாளில் இந்த செவ்வாழை பழத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். பஞ்சமி நாளில் வாராகி அம்மாவுக்கு இந்த பழத்தை கொடுத்து படைச்சி வாங்கிட்டு வந்து இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க. குழந்தை இல்லாத கணவன் மனைவி சாப்பிடணும். அதே போல் குழந்தைகள் இருந்தும் அந்த குழந்தைகளால் கஷ்ட பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா இந்த பழத்தை படைச்சி வந்து வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லுங்கள். இதுபோல் நைவேத்திய பிரியான வாராகி அம்மாவுக்கு பஞ்சமி நாளில் இந்த செவ்வாழை பழத்தை வச்சு படைச்சி வேண்டி வணங்கி வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும்.